ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு காய்கறிங்க அரிஞ்சிட்ருக்கோம். ஆனியன் புரியல வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீட்டாக அரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் லாலிபப் பண்ண போகிறோம். அதுக்கு சிக்கன் லாலிபப்பை எடுத்துக்கோங்க. சிக்கன் லாலிபப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட இது. அண்ட் இதில் இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். அண்ட் இதில் வந்து லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ப்ளெயின் சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கொஞ்சம் போடுறோம். ஸோ இதில் வந்து சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். 2 to 2.5 ஸ்பூன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக வந்து நான் போடுறேன். ஓகே, 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு தேவையானதை நான் போட்டுக்கிறேன். அண்ட் இது கூடயே வந்து நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது சின்ன ஸ்பூன் தான். ஸோ வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் தயிர். இது கூடயே வந்து நான் ஒரு 1/2 லெமன் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1/2 லெமன் வந்து நான் போட்டுட்டு இது கூட வந்து நான் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, எனக்கு வேணும்னா நம்ம அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது தயிர்லாம் வந்து போடும் போது என்ன ஆகும்னா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால நம்ம வந்து தயிர் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். இதில் கேசரி பவுடரும் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து பாப்பான்றதுனால நாங்கள் கேசரி பவுடர் அவாய்ட் பண்ணுறோம். ஸோ காஷ்மீரி மிளகாத்தூளே வந்து போட்டோம்னா ஒரு கலர் ஃப்ளேவர் கொடுக்குன்றதுனால வெறும் காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நான் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா காரம் கம்மியாக இருக்கும் காஷ்மீரி மிளகாத்தூள்ன்ட்டு. ஸோ நம்ம தைரியமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ நல்லா மசாலா வந்து மேரினேட் ஆகி நல்லா உள்ளே எல்லாம் இறங்கியிருக்கும். அதனால் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மேரினேஷன். இப்போது நம்ம வந்து தம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டபரா வச்சாச்சு, தண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நான் கைண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இலை, பிரியாணி பட்டை, லவங்கம், ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன். கூட வந்து நான் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டுட்டு வேக வைக்கலாம் நம்ம, ஏன்னா அதுக்கு கம்மியாக நம்ம சால்ட் போடுவோம். அண்ட் இது கூடயே வந்து நான் 1/2 லெமன் ஸ்க்யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ரைஸ் எதுவும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இது கொதிக்கிட்டோம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோன்னு பார்க்கலாம். இது கூட அது லெமன் லைட்டாக போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 1 கிலோவுக்கு வந்து 200 கிராம் எண்ணெய் ஊற்றணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம 200 ml ஆயில் போட்டுக்கலாம். அண்ட் இது கூட வந்து நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 1 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறது வந்து இப்போ 1/2 கிலோ தான் செய்கிறோம். 1 கிலோவுக்கு வந்து 4 கிராம் ஸ்பைசஸ் போடுவோம். ஸோ நம்ம வந்து 1/2 கிலோ செய்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி
ஸ்பைசஸ் வந்து கம்மியாக போட்டுக்கலாம். ஒரு 2 கிராம் 2 கிராம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கணக்கு. நான் ஏலக்காய்லாம் 2 தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கணக்கில் நீங்கள் பண்ணி பாருங்கள். இதுதான் அரிஞ்சு வச்சு வெங்காயம் போடுறோம். போட்டுட்டு இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ சிக்கன் தம் பிரியாணி பண்ணுறோம். ஸோ தம் பிரியாணி பண்ணுறதுனால இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லேயர் வரும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக மிளகாய் போதும். ஸோ நம்ம வந்து இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு கைப்பிடின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து கம்மியாக தான் போடுறோம், சின்ன கைப்பிடியாக போடுறோம். அதே மாதிரி கொத்தமல்லியும் அதே மாதிரி கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இதை போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி சாட்டே பண்ணிக்கலாம். இது கூட வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் மஞ்சள்தூள். இது கூட வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அந்த லெவல் குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க பிரியாணி மசாலா. இது வந்து எண்ணெயிலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வதக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக சில்லி தூள். அண்ட் இது கூட வந்து கொஞ்சமாக கைண்ட் ஆஃப் ரொம்ப கம்மியாக கரம் மசாலா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த ஸ்பைசஸ் போட்டிருக்கோம். ஒரு பவுடர் ஃப்ளேவருக்காக நம்ம வந்து இது போட்டிருக்கோம். இது பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம், தக்காளியோட குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 400 கிராம். ஓகே, இதை வந்து நான் வந்து நல்லா இதில் போட்டு கிளறிடுறேன். கொதிக்கும் போது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கொஞ்சம் புதினாவை போட்டுக்கிறோம். அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி. இது கூட வந்து நம்ம என்ன போட்டுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து இப்போ நல்லா இது பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் வந்து 1/2 கிலோ அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட. நீங்கள் போட்டுட்டு இதில் போட்டுடலாம். வந்து நான் என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அண்ட் இது கூட வந்து நான் வந்து ஒரு 1/2 லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கிட்டு நல்லா புழிஞ்சுக்குங்க. அண்ட் இதில் வந்து தயிர் வந்து ஒரு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 கப் தயிர். அதாவது 1 கிலோவுக்கு வந்து ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி 1/2 கிலோவுக்கு 50 கிராம் மாதிரி நான் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இது கூட வந்து இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு வந்து ஏற்கனவே அதுலேயும் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கும் கொஞ்சமாக போட்டுட்டு எப்படி வேணுன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம் லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் விட்ட போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது சிக்கனையும் இதிலேயே போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி பீசஸை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, பெரிய பெரிய பீசஸாக. அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து எப்பவுமே நல்லாயிருக்கும். இதை வந்து மசாலாலையே வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா கலரி விட்டுட்டு இந்த எண்ணெயிலையும் இந்த ஹீட்லேயுமே இந்த மசாலாவோடு இது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நெய் லைட்டாக ஊற்றிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் போட்டால் போதும். அண்ட் நல்லா போட்டு இந்த எண்ணெயிலே வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதிலே போட்டுக்கலாம். இன்னும் நம்ம தண்ணியை ஆட் பண்ணலை. அண்ட் நம்மளோட அரிசியும் வந்து இதில் கொதிச்சுட்ருக்கு. நம்ம வந்து எந்த அளவு அரிசி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி லைக் ஒரு 70 to 80% வந்து நம்ம இதில் வந்து 70 to 80% வந்து நல்லா கொதித்து
வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை வடிகட்டி நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வேகுதான்னு பார்க்கலாம். இன்னொரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து வடிகட்டிடலாம். இந்த அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அண்ட் தண்ணி வந்து ஈக்குவல் அந்த மாதிரி வேணாம், ஒரு கப்புக்கு இவ்வளோன்ற மாதிரி வேண்டாம். நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அரிசியை வந்து வேக வைக்கிறோம் அதனால். ஸோ இந்த தண்ணியை வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை வேக வைக்கிறதுனால இப்போ கறி வேகிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து தண்ணி போடுறோம் நம்ம. ஸோ இப்படி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அது வேகட்டும். இது வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது நல்லா கொதிக்குது. கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நம்ம அரிசி அதில் போட்டுக்கலாம். வந்து இது வந்து சுண்டி ஆயிடுச்சு தண்ணியெல்லாம். இப்போ எந்த அளவுக்கு கறி வெந்திருக்குன்னு பார்ப்போம். கறி வெந்திருக்கு, கட் பண்ணால் வந்துருச்சு பாருங்கள். ஸோ அந்தளவு நம்ம கறி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இப்போ வந்து ரைஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் வந்து இந்த டைமில் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கிறோம். வந்து நம்ம வந்து போடுவோம். எல்லாம் பக்கத்துக்கும் வந்து போடுறோம். நம்ம தம்மில் போடுறோம். இப்போ வந்து ரைஸை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அண்ட் லைட்டாக வந்து இந்த பின்பக்கமாக வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுடலாம். ஸோ தட் வந்து அந்த ஃப்ளேவர் அடியில் தீயாமல் இருக்கிறதுக்காக நம்ம இது பண்ணுவோம். அண்ட் இந்த டைமில் வந்து நல்லா தம் போடும் போது மேலே வந்து லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் சுற்றி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து லைட்டாக வந்து கேசரி பவுடர் வாட்டர் இருக்குல்ல, ஸோ அதை மிக்ஸ் பண்ணி லைட்டாக அங்கங்கே போட்டால் அந்த ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம அந்த கலரை ஆட் பண்ணி விடுறோம். அண்ட் இப்படியே இருக்கட்டும். இது கூட வந்து நம்ம வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கிறோம். பேலன்ஸ் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா. ஸோ அதை வந்து நம்ம போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். தம்முக்கு வந்து டைட்டாக மூடி வெயிட்டை போட போகிறோம். தம்மு போட்டிருக்கோம் எப்படின்னா துணியை வச்சு, அப்போ தான் வந்து அந்த ஒரு ஏர் வந்து வெளில போகக்கூடாதுன்றதுக்காக. அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு வெயிட் தண்ணி போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? 65 லாலிபாப் வந்து இதில் போட்டாச்சு. இப்போ அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். நம்ம எப்போவுமே இப்போ லாலிபாப்போ இல்லை 65 பண்ணும் போது நம்ம போடுற மசாலா கோட்டிங் வந்து பிரிஞ்சு வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா போடணும். உடைக்கிறோம். பார்க்கவே செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குன்றத பார்ப்போம். மசாலாலாம் நல்லா இதுவாகிருக்கு. நாங்கள் செஞ்சதே ஒரு பெஸ்ட் இருக்கும் போல். செம்மையாக இருக்கும் பார்க்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதை வந்து நாங்கள் எப்படி டேஸ்ட் பண்ணுவோம். 65 ரெடி ஆகிட்டுருக்கு. இதை பாருங்கள், நம்ம 65 லாலிபாப் சாப்பிட்டு பாருங்கள் நிவேதா. அதாக்கா நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு தம்மு. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்க. அண்ட் சிக்கன் 65. ஸோ நம்ம நிறைய கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து கருவேப்பிலை சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. அதுவும் இல்லாமல் ஹேர் நல்லா வளரும்ன்றதுக்காக நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ தட் இட் வில் பி லைக் குட். அண்ட் இதில் வந்து ரைத்தாவில் வந்து ஆனியன், குகும்பர் அண்ட் டொமேட்டோ நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சம்மருக்கு இது நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக. ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச். வாங்க எல்லோரும் சாப்பிட வாங்க. மிதுனா பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எப்படி இருக்குது? பிடிச்சிருக்கா? ஓகே, எல்லோரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். 65 பிரியாணி ரைத்தா.